ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 3 வகையான பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொதுவாக மோதகத்துக்கு உள்ளார பூரணம் வச்சு செய்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பூரணம் வச்சு செய்வாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு 3 விதமான பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், அதனால யார் வேணுமாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலைப்பருப்பு பூரணம், எள்ளு பூரணம், அதுக்கப்புறம் தேங்காய் பூரணம். இந்த 3 வகை பூரணமுமே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப் கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதுல நான் கம்மியான அளவு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம டபுள் கூட பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இதை குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறின பருப்பை வந்துட்டு நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஊறின பருப்பை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அரை கப்பு கடலைப்பருப்புக்கு நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன், அதாவது 1க்கு 2 மடங்கு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விட்டுடலாம். இது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம கடலைப்பருப்பு எவ்வளோ போடுறோமோ அதே அளவு சமமான வெல்லம் நம்ம இதுக்கு போட போறோம். இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அடுப்புல வச்சு சூடு பண்ணும் போது வெல்லம் அப்படியே கரைஞ்சி வரும். வெல்லம் கரைஞ்சோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுல வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். நீங்க ஏலக்காவா போடுறாப்புல இருந்தா ஒரு 3 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு 5 விசில் வந்துடுச்சு. பாருங்க, நல்லாவே வெந்து வந்துடுச்சு, தண்ணியே இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நல்லா வந்து நம்ம அதை நசுக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு வெந்திருந்துச்சுன்னா நமக்கு நல்லா மசிஞ்சு வரும். இன்கேஸ் உங்களுக்கு மசிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஆனால் கையால் மசிச்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 1-2 பருப்பு இருக்கும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பில் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணியிருக்கிறத ஊற்ற போகிறோம். இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். இது எதுக்காகனா வெள்ளத்தில் எதுவும் தூசு இருந்துச்சுன்னா அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம அதை வடிகட்ட போகிறோம். ஒருவேளை நீங்கள் பயன்படுத்துகிற வெள்ளத்தில் தூசு இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வெல்லமும் கடலைப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு வெல்லம், 1/4 கப்பு தேங்காய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெல்லமும் கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்லா கொதிச்சு திக்காகி வரும். அதோட தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே கடலைப்பருப்புலையும் சரி வெல்லத்துலையும் சரி ரொம்ப தண்ணி சேர்க்கல. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரத்திலே நல்லா சேர்ந்து திக்காக வந்துடும். நீங்க தண்ணி ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதம் வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தண்ணி வந்து சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப திக்காகணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு சேர்ந்து வந்துச்சுன்னா போதும். வெல்லம் எப்போதுமே ஆறும் போது இறுகி வரும். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட கடலைப்பருப்பு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரணத்தை நம்ம சுழியம், போலி, அதுக்கப்புறம் மோதகம் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது எள்ளு பூரணம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம். இதுக்கு நான் 1/4 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இதை நம்ம அதிகப்படுத்தி கூட செஞ்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஒரு சூடான பேன் இல்லைன்னா எண்ணெய்ச்சட்டியில போட்டு நம்ம வதக்கலாம். அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம பாத்திரம் ஆல்ரெடி சூடா இருக்கிறதுனால நல்லா நம்ம வதக்க வதக்க அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும். எள்ளு பொரிஞ்சு வரும்போது நல்ல வாசமும் வரும். அதே சமயத்துல எல்லாமே நல்லா பொரிஞ்சு வருது நமக்கு தெரியும். எள்ளு பொரிஞ்சு வரும்போது நீங்க லைட்டா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எல்லா சைடும் சமமா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்ச எள்ளை போட்டாதான் அது நல்ல வாசமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். எள்ளு வந்து எல்லாம் பொரிஞ்சு வந்து சவுண்ட் அப்படியே குறையும். அந்த சமயத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு பொரிஞ்சது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, நல்லாவே வந்துட்டு ஒவ்வொரு எள்ளுமே வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆற விட்டுலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு சுத்தமான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற எள்ளை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்ல பொடியா அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, இது நல்ல பொடியாயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்க போறோம். 1/4 கப்பு எள்ளுக்கு 1/4 கப்பு வெல்லம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா கம்மியா தான் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க ஏலக்காவா போடணும்னா ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியா நீங்க செஞ்சிடலாம். இது பூரணத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம வேணும்னா அப்படியே உருட்டி எள்ளு உருண்டை மாதிரி கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப்ல 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பாத்திரத்துல அளந்தாலும்
1 கப்பு தேங்காவுக்கு 3/4 கப்பு வெல்லம் அந்த கணக்கில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் 1 கப்பு அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் போடும்போது 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கரைச்சி விடுங்க. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட்லேயே நல்லா கரைஞ்சி வரும். இது நல்லா கரைஞ்சி வந்துட்டு நமக்கு தண்ணியாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டியே எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான வெல்லம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. டைரெக்டாகவே தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நமக்கு வந்து தூசு இருக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு இதில் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். எந்த கப்பால் நம்ம வந்துட்டு வெல்லம் 3/4 கப்பு ஆட் பண்ணோமோ அதே கப்பால் 1 கப்பு வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காவாக சேர்க்குறாப்புல இருந்துச்சுன்னா ஒரு 3 ஏலக்காய் நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால பூரணம் நல்லா வாசமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு தேங்காய் வந்து நல்லா ஒட்டாமல் சேர்ந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவும் வெல்லமும் சேர்ந்து வர வரைக்கும் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, 3 பூரணம் செஞ்சாச்சு. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோவில் மோதகத்துக்கு இல்லை கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்ற ரெசிபி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கொழுக்கட்டை விளக்கு எப்படி செய்கிறது எல்லா ரெசிபியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் கிடையாது, நான் போட்டிருக்க நிறைய ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.